வணக்கம். செம்பூர் மாரிமுத்து குடும்பர். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி. நன்றிக்கான காரணம், தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் பட்டியலினத்தில் இருக்கும் பெரும்பாலான சாதிக்கைகளின் கோரிக்கையை ஆதிதிராவிடர்கள் நலத்துறை என்று இருந்ததை சமூக நீதித்துறை என்று மாற்றி அமைத்ததற்கும் அந்த பெயரை உறுதிப்படுத்தி அரசிதழில் வெளியிட்டதற்கும் நன்றி. ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது ஒரு சாதியின் பெயரால் அந்த பட்டியல் தொகுப்பில் இருக்கும் 76 சாதிகளுக்குமான பெயராக அறிவித்து முன்னாடி இருந்த திராவிட அரசுகள் செய்த அநீதிக்கு ஒரு நியாயத்தை செய்திருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். அதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் 76 சாதிகள் இருக்கிறது. அதற்கு எப்படி ஒரு சாதியான ஆதிதிராவிடர் என்பது அதில் ஒரு சாதியின் பெயர், அதை எப்படி அதில் வைக்க முடியும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நாளும் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்களான அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மிகப்பெரிய போராட்டங்களையும் அரசிடம் முறையாக மனு அளித்து நீண்ட காலம் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்காக போராடி வந்திருக்கிறார்கள். சமுதாய அமைப்புகளும் அதற்காக போராடி வந்திருக்கிறது. சென்னையில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவாக நிறைய முறை அதற்காக முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். 3 முறை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையுடன் இந்த கோரிக்கைக்கும் மனு கொடுத்திருக்கிறார்கள். ராஜகண்ணப்பன் அவர்களை 2 முறை சந்தித்திருக்கிறார்கள். எம்பி ஆகிய கனிமொழி அவர்களை 2 முறை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் ரகுபதி அவர்களை 1 முறை சந்தித்து நம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட நெடிய கோரிக்கை பயணம். ஆகவே இதற்கு ஒரு தீர்வு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மக்கள் மட்டும் இந்த மனத்தாங்கலில் இல்லை, இந்த பட்டியலில் இருக்கும் அனைத்து பிரிவு மக்களும் இதை எதிர்க்கும் மனநிலையில்தான் இருக்கிறார்கள். காரணம், பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கும் எந்த சாதிக்கும் அதில் உள்ள ஒரு சாதியின் பெயர் இல்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கும் எந்த சாதியின் பெயரும் தனியாக அந்த துறைக்கு பெயராக வழங்கப்படாத போது பட்டியல் மற்றும் பழங்குடி மக்கள் 76 சாதிகளாக இருக்கும் ஒரு தொகுப்புக்கு ஏன் ஆதிதிராவிடர் என்கிற ஒரு சாதியின் பெயரை வைக்க வேண்டும் என்கிற மன வருத்தத்தில்தான் அரசுகள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு அனைத்து சாதிகளையும் நசுக்கி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் கவலையில் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு தீர்வு கிடைத்ததற்கு நன்றி. இதற்காக சமுதாயம் சார்பில் வழக்கு கூட தொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கமாக இணைந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதற்காக கோர்ட் முந்தைய திமுக அரசிடம் சில நியாயமான கேள்விகளை வைத்தது. அதற்கு சரியான பதிலை அவர்கள் தராமல் காலம் கடத்தினார்கள். அதன் பிறகு அவர்களுடைய ஆட்சியும் மாற்றப்பட்டு விட்டது. புதிதாக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் அதற்கான தீர்வை தந்திருக்கிறார்கள். நன்றி. திருமாவளவன் அவர்கள் அவருடைய அரசியல் சுயலாபத்துக்காக இந்த விஷயத்தை மாற்றி பேசுகிறார். ஆதிதிராவிடர் என்பது ஒரு சாதி அல்ல அப்படி என்று பேசுகிறார். அவர் கட்சியில் இருக்கும் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் ஆதிதிராவிடராக ஒன்றிணைவோம் என்று ஒரு பேட்டியில் சொல்கிறார். அவர் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஆதிதிராவிடராக ஒன்றிணைவோம் என்று அவர் சொல்வது எதற்காக என்றால், தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய உட்பிரிவுகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வாங்கி இப்போது தேவேந்திரகுல வேளாளர்களாக சான்றிதழ் பெறுகிறார்கள். அருந்ததியர்களும் அவர்களுடைய உட்பிரிவுகளை இணைத்து அவர்கள் அருந்ததியர்கள் என்று சான்றிதழ் பெறுகிறார்கள். அதேபோல் நாமும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார். அதில் தவறில்லை. அதற்காக அவர் சாம்பான், பறையன், ஆதிதிராவிடன், வள்ளுவன் போன்ற அவர்களுடைய உட்பிரிவுகளை இணைத்து ஆதிதிராவிடராக ஒன்றிணைவதில் யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லை. இவர்களின் நோக்கம் அனைத்து சாதியினரையும், பட்டியல் பிரிவில் இருக்கும் அனைத்து சாதியினரையும் ஆதிதிராவிடராக
மாற்ற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதை சான்றிதழாக ரெக்கார்டிக்கலாக அதை நிறுவ முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதைத்தான் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தொடர்ந்து இதை எதிர்த்து வருகிறார்கள். திருமாவளவன் அவர்கள் ஆதிதிராவிட மக்களையும் தூண்டிவிடுகிறார்கள் போராட்டம் பண்ணுவதற்கு. சமூக நீதித்துறையை பெயரை மாற்றி ஆதிதிராவிடர் என்று அறிவிக்க சொல்லி போராட்டம் நடத்த சொல்லி ஆதிதிராவிட மக்களையும் அமைப்புகளையும் தூண்டிவிடுகிறார். இது சரியானது கிடையாது. அந்த மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அந்த ஆதிதிராவிடர் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். நாங்குநேரியில் கடந்த வருடம் சின்னத்துரை என்கிற மாணவர் தன்னை விட நன்றாக படிக்கிறார், தன்னை விட கபடியில் நன்றாக விளையாடி ஜெயிக்கிறார் என்கிற காரணத்துக்காக அவரை வீடு புகுந்து வெட்டினார்கள். இப்போது கூட பிரவீன் என்கிற ஒரு மாணவரை அதே நாங்குநேரிக்கு அருகில் மூளைக்கரைப்பட்டியில் அந்த பையன் நன்றாக துணி உடுத்துகிறான், தன்னை விட நன்றாக இருக்கிறான் என்கிற ஒரு காரணத்துக்காக சில காட்டுமிராண்டி கும்பல்கள் அந்த பையனையும் இதே மாதிரி கொலைவெறி தாக்குதல் நடத்தி அந்த பையனும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இது மாதிரி சேலத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் சிலையை திறக்க விடாமல் சிலர் தடுக்கிறார்கள். தங்களுடைய சமுதாயத்தின் கொடியை ஏற்ற விடாமல், கட்சியின் கொடியை ஏற்ற விடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பறையர் சமுதாயத்தவர்களும் தடுக்கப்படுகிறார்கள். நிறைய இடங்களில் இதற்கான தேவைகள் இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள், இதற் போன்ற விஷயங்களில் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்து போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதை விடுத்து ஒட்டுமொத்த 76 சாதிகளையும் ஆதிதிராவிடராக ஆக்க வேண்டும் என்று அவர் போராட்டத்தை தூண்டிவிடுவது சரியல்ல. இது மிகவும் தவறானது. பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்பதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேங்கைவயல் என்னும் கிராமத்தில் குடிதண்ணீரில் மலத்தை கலந்து விட்டார்கள். இதே ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதி தான் அது. அதற்காக அவர் இதுவரை எந்த ஒரு போராட்டத்தையும் அறிவித்து அதற்கான ஒரு தீர்வை இன்று வரை காணப்படவில்லை. இது மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து மக்களுக்கான நீதிக்கான போராட்டமாக அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது எங்கள் மக்களின் கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது மாற்றி சமூக நீதித்துறையாக மாற்றப்பட்டு விட்டது. இனிமேல் அதை பற்றி எதிர்வினையாற்றாமல் சமூக நீதித்துறை என்பதில் கூட சிலருக்கு ஏற்புடையது இல்லை என்று சொல்கிறார்கள். உண்மைதான். அது சரியான பெயராக பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்துறை என்றுதான் பெயர் மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள். ஆனால் அரசு அவர்கள் ஒரு கொள்கை முடிவோடு இதை ஒரு பொதுவாக சமூக நீதித்துறை என்று மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு அனைவரும் சகோதரர்களாக இருப்போம். போராடும் சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் ஒரு பெயரில் அனைவரும் அழைக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது தவறு. இங்கு அவரவர்களுக்கு என்று ஒரு பெயர் இருக்கும்போது ஒரு பொது பெயரில் எப்படி அழைக்க முடியும்? இதை புரிந்து கொண்டால் போராடுபவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள். ஆகவே ஆதிதிராவிடர்களாக நீங்கள் ஒன்றிணையுங்கள், அதற்கு நாங்களும் ஆதரிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய உட்பிரிவுகள் அனைத்தையும் இணைத்து ஆதிதிராவிடர் என்று ஒரு அரசாணை பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே சமூக நீதித்துறை என்பதை அனைவரும் வரவேற்க வேண்டும். நன்றி, வணக்கம். செம்பூர் மாரிமுத்து குடும்பர், தூத்துக்குடியிலிருந்து.